மதுரை தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர் சு வெங்கடேசனை ஆதரித்து கருப்பாயூரணி பகுதியில் மழை பெய்த போதும் அமைச்சர் மூர்த்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் இணைகிறார். வணக்கம் நவநீத கிருஷ்ணன். மேலும் நிச்சயமாக ஜெயஸ்ரீ, நெருங்கி வரும் நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தலைவர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரக்கூடிய வேளையில் திமுக கூட்டணியில் இரண்டாவது முறையாக மதுரை நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடக்கூடிய எழுத்தாளர் சு வெங்கடேசனை ஆதரித்து இன்று பத்திரப்பதிவு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளான கருப்பையூரணி, வீரபாஞ்சான், ஒத்தப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலே ஆதரித்து வாக்குகளை சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்குகளை சேகரிக்க வந்தபோது திடீரென சாரல் மழை பெய்த நிலையிலே பொதுமக்களை சந்தித்து வாக்குகள் சேகரிப்பில் ஈடுபட்டார். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது வேட்பாளரை ஆதரித்து அவருடைய சின்னமான அறிவால் சுத்தியல் நட்சத்திரத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. அதோடு மட்டுமல்லாது தொடர்ந்து அந்த பகுதியிலே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் மற்றும் அமைச்சர் மூர்த்தி அவர்களை வரவேற்கும் வண்ணமாக அந்த பகுதியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என திரளாக திரண்டு வந்து அவர்களுக்கு பூர்ண கும்ப மரியாதை மற்றும் ஆரத்தி எடுத்து அவர்களுக்கு வரவேற்பு அளித்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாக சென்ற வேட்பாளர் அவர்களுக்கு அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கும் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தது குறிப்பிடத்தக்கது. காலை வேளையே தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்ட போது திடீரென பெய்த சாரல் மழையை பொருட்படுத்தாமல் சாரல் மழையோடு காத்திருந்த மக்களை சந்தித்து அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. ஜெயஸ்ரீ. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.